எல்லோருக்கும் வணக்கம். கடலூர்லேருந்து திருமாவளவ கச்சிராயர் பேசுகிறேன். பல்லவர் குருகுலத்தின் சார்பாக குருகுலன்ற வார்த்தையே நான் அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு வரேன். என்ன காரணம்னா, எல்லாருக்கும் அந்த குருகுலன்ற வார்த்தை மனசில் பதியணுன்றதுக்காக தான். ஒரு காலத்தில் குருகுலம் தான் நடந்துட்டு இருந்தது. அப்போ வேர்ல்டில் இந்தியா நம்பர் 1 இருந்தது. இப்போ என்றைக்கு மெக்கானிக் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் வந்துச்சோ, அதுக்கு பிறகு குருகுலங்கள் காணாது போயிடுச்சு, தர்ம நியாயங்களும் காணாது போயிடுச்சு. இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் மெக்கானிக் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் தான். இப்போ இந்த அரசியலுக்கு வரும். இப்போ நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு நல்லாட்சியை கொடுக்க முயற்சி பண்ணுறார். அவர் அந்த மேடன் ஸ்பீச் அப்போ கொடுக்குள்ள அவர்கிட்ட ஒரு ஃபயர் தெரிஞ்சுது. எனக்கு எல்லாம் இருக்குது, மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக வந்திருக்கிறேன், நேர்மையான ஆட்சி கொடுப்பேன். அப்படி யாராவது தப்பாக நினச்சிருந்தீங்கன்னாக்கா உங்களோட எண்ணத்தை டெலீட் பண்ணிருங்க. அருமையாக இருந்தது. அதை இப்போ கரூர் மீட்டிங்கில் அதை பார்த்தோம். அதை நக்கல் நையாண்டி அதெல்லாம் ஹாஸ்ய உணர்வு இருக்க வேண்டியதுதான். தெளிவாக நடத்துகிறா கூட. திமுக ஒரு 6 மாதம் நாங்கள் டைம் கொடுப்போம், அதுக்கு பிறகு தான் நம்ம கேள்வி கேட்போம் அப்படின்னாங்க. ஆனால் அடுத்த கொஞ்ச நாட்லேயே அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மீடியா சப்போர்ட்டு அவங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. இப்போ ஆல் சடன் மீடியா சப்போர்ட்டு இவங்களுக்கு வந்துடாது. அந்த நேர்மையாக நடக்கிற ஒரு விஷயத்துக்கு நாமெல்லாம் சப்போர்ட் பண்ணணும். குறிப்பாக நாங்கள் ஆன்மீகவாதிகள் கொஞ்சம் பேர் இருக்கிறோம். அப்போ விஜய் நேர்மையான ஆட்சி நடக்கணும், தர்மத்தை கடைபிடிச்சு நடக்கணும் அப்படின்னு நாங்கள் சங்கல்பம் பண்ணுறோம். சங்கல்பன்றது மகத்தான ஒரு சக்தி. அது காலப்போக்கில் தான் எல்லாருக்கும் புரிய வரும். இப்போ ஏஐ தொழில்நுட்பத்துக்கு எல்லாம் போகிறாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதனுடைய பரிணாமம் அது எதில் போய் முடியும்னா, தாட் ப்ராசஸ், எண்ணங்களில் தான் போய் முடியும். உள்ளுவதெல்லாம் உயர்வு உள்ளது. நினைக்கிறத நல்லதாக நினைக்கணும், பாசிட்டிவ் தாட்ஸ். இதை தெர்மோடைனமிக்ஸ் ஃபிசிக்ஸில் சொல்லுவாங்க. அந்த எண்ணங்கள் எப்படி அடுத்தவங்களை தாக்குது, அது எப்படி வேலை செய்யுது, வாட் இஸ் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் நியூரான் அப்படின்றதெல்லாம் விரிவாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அது இப்போ பாமர மக்கள்கிட்ட போய் சேர்ந்தோம். இப்போ அந்த உயர்கல்வி அமைச்சர் விஸ்வநாதனை கூப்பிட்டு பேசினார் முதலமைச்சர். அது என்ன பேசுனாங்கன்றது அவ்வளோவா எனக்கு கவனிக்கலை. ஆனால் இப்போ பிஹெச்டின்றது தான் இந்த மெக்கானிக் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனில் ஹையஸ்ட்டு எஜுகேஷன். கிராஜுவேட்டு, அதுக்கு பிறகு போஸ்ட் கிராஜுவேட்டு, அதுக்கு பிறகு பிஹெச்டி. அப்படி படித்த படிப்பால் இன்றைக்கி என்ன புண்ணியன்னு பார்த்தீங்கன்னா 0 தான். இதே யூரோப்பியன் ஸ்டேட்ஸில் பிஹெச்டி முடித்தாங்கன்னு சொன்னாக்கா முடிக்குள்ளே கவர்மெண்ட் அவங்களுக்கு வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிக்குது, மக்களினுடைய டிமாண்ட் என்ன, மக்களுடைய தேவை என்ன, அது சம்மந்தமாக நீங்கள் ஆய்வு மேற்கொள்ளுங்க. அந்த பிஹெச்டி முடித்த பிறகு கவர்மெண்ட் அவங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணும். என்ன நீங்கள் பிஹெச்டி பண்ணி முடிச்சிங்களோ, டாக்டரேட் வாங்கினீங்களோ, அதை நீங்கள் உற்பத்தி பண்ணி மக்களுக்கு கொடுங்க. அப்போ தான் நாடு முன்னேறும். இப்போ ஏட்டு சொருக்காய் கறி குதாத மாதிரி இவங்க ஏகப்பட்ட பிஹெச்டி இருக்காங்க. அவங்கள முறையாக பயன்படுத்தின அரசு. இண்டிவிஜுவல் பணத்தை விட கவர்மெண்ட் அதிகமாக எஜுகேஷனுக்கு செலவு பண்ணுது. அப்படி வந்த பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டுங்களை கவர்மெண்ட்டு முறையை என்கேஜ் பண்ணணும், பயன்படுத்தணும். அப்போ தான் நாடு வளர்ச்சி அடையும். இதை செய்வாங்கன்னு எதிர்பார்ப்போம். இப்போ மெக்கானிக் சிஸ்டம் வந்து 1840க்கு பிறகு தான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி இந்தியாவில் ஆயிரக்கணக்கான குருகுலங்கள் இருந்துச்சு. அப்போ இந்தியா உலகத்தையே ஒரு காலத்தில் ஆண்ட பரம்பரை. மீண்டும் ஆளணும்னு சொன்னால் அறிவுக்கு அப்பால் ஒன்றும் கிடையாது. அறிவு தான் சிறந்தது. அதுதான் பரபிரம்மன்னு சொல்லுவாங்க, முஸ்லீம்களை அல்லான்னு சொல்லுவாங்க, கிறிஸ்தவர்கள் பரமமண்டலத்தில் இருக்கும் பிதாவேன்னுவாங்க. எது வந்தாலும் அந்த ஒளிநிலை. இருள் ஒளி இரண்டுக்கு ஒன்றிடம் என்ன, அருள் தரும் ஆனந்தத்தை அழுத்தியன் செவியில், விநாயகர் அவர்கள் சொல்வதான். இருள் ஒளி
இருள் வந்து அறியாமை, ஒளி அறிவுடைமை. இது 2 தான். நிறைய மாற்றங்கள் நிகழும். மாற்றம் ஒன்றே மாறாதது. இப்போல்லாம் கலியுகம் முடியுது, கலியுகம் நடக்குது, தர்மம் ஒழுங்காக நடக்காது அப்படின்னாங்க. மாற்றம் வருது இல்லையா? வாதனும் சூதனும் ஆளுவார்கள். அதற்கு பிறகு மன்னர் குடும்பங்கள் தலையெடுக்கும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இப்போ அவங்க ஏடிஎம்கே டிஎம்கே தான் இந்த வாதனும் சூதனம்லாம். இப்போ விஜய் நிச்சயமாக நல்லாட்சி கொடுப்பார். அவர் பதவி பிரமாணம் எடுத்துக்குள்ள அந்த ஃபயரை நான் பார்த்தேன். அதனால் ஆன்மீகவாதிகள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கட்டும். நம்மளுடைய வாழ்த்துக்கள் நிச்சயமாக உண்டு. தொடர்ந்து பயணிப்போம், வெற்றி பெறுவோம். ஓகே, தேங்க்யூ.